படம் சூப்பர் ஹிட்டு பிரதர். இப்போது படம் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்துருச்சு. 3D மியூசிக்கு, பாட்டு, ஃபைட்டு எல்லாமே இருக்குது. கொஞ்சம் காமெடி தான் கொஞ்சம் சொதப்பின மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்த அந்த 2016, 26ன்னு போட்டு வந்தது, அதுதான் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. மற்றபடி நம்ம ட்ரெய்லரில் பார்த்தது அந்த பழைய காலத்து வாழ்க்கை எல்லாமே வந்து பயங்கரமாக எடுத்திருக்காரு. பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு. 3Dயும் மிரட்டிருச்சு. 3Dயில் பார்க்கும்போது அது சாதா 2Dக்கும் 3Dக்கும் உள்ள வித்தியாசம் நல்லாவே தெரிஞ்சுது. அப்படியே பார்க்கும்போது கண்ணுக்குள்ளேயே உழுவுற மாதிரி அந்தளவுக்கு 3D எடுத்திருந்தாங்க. ஆமாம், லேக் இருக்குது. ஸ்டார்டிங்கில் இருக்கிற கொஞ்சம் அந்த இந்த இந்த 2026ன்னு போட்டு இருக்கிறது அது வந்து கொஞ்சம் லேக்குன்னா ஸ்லோவாக போச்சு, அவ்வளோதான். மற்றபடி பழைய அந்த ஜங்கிள் வந்து எதிர்பார்த்ததோட சூப்பராக இருந்தது. கதை வந்து என்ன அப்படின்னா, என்ன சொல்கிறது, ஆதி காலத்துலேருந்தே இருக்கிற கதை தான். ஒருத்தரை இது பண்ணுவாங்க, அவங்கள காப்பாற்றணும், அவங்க பகை அவங்க தீர்க்கணும், அதுதான் வந்து எல்லோரும் கொடுக்குறது. ஆனால் இதில் வந்து என்ன அப்படின்னா, நம்ம பழைய காலத்து இருக்கிற சீனில் வந்து 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. அது வந்து நாட்டு போர் மாதிரி. போர் படத்தில் ஒருத்தர் கொல்லும்போது, அண்ணனை கொல்லும்போது தம்பி வந்து நிற்பார், தம்பியை கொல்லும்போது அண்ணன் வந்து நிற்பார். அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு புரியல அப்படின்னா அது ஒழுங்காக பார்க்கலன்னு அர்த்தம். அவங்க வந்து ஃபேமிலி ஆடியன்ஸு இருப்பாங்க. சூர்யா ஃபேன்ஸில் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் அதிகம். இதில் வந்து இப்போ தான் வந்திருக்காரு இந்த மாதிரி இதில். அதனால் அவர் வந்து திடீர்னு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பண்ணவும் நிறைய பேருக்கு புரியலையாக இருக்கும். அதுதான் விஷயம். ஆமாம், வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கார்த்தி சார் வந்து மிரட்டிட்டார். ஆனால் வந்தது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கலாம். பாயிண்ட் ஆஃப் செகண்டில் வந்துட்டு போனதுனால ரொம்ப எதிர்பார்ப்பாகி போச்சு. ஏன்னா அவர் வந்தது அவர் எல்லாமே டோட்டலாக வேறு மாதிரி இருக்காங்க. சூர்யா சாரும் வேறு மாதிரி இருக்கார், கார்த்தி சாரும் வேறு மாதிரி இருக்கார். இன்னொரு விஷயம் என்னென்னா, அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்கல்ல, 2 பேருக்கு வந்து ஃபைட்டுன்னும் போது எப்படி போவோம் எப்படி முடியுன்றது செம ஹைப்பாக இருக்குது. ஏன்னா ஒருத்தர் விட்டு தர மாட்டாங்க. இப்போ படத்தில் எப்படி விட்டு தர போகிறாங்கன்னு தெரில, அதுதான் பார்ப்போம். ஆமாம், ஹீரோயினி வைக்காமலே இருந்திருக்கலான்ற மாதிரி தான் இருக்குது. அவங்க வந்து ஒன்றும் யூஸ் இல்லை, சும்மா கிளாமருக்கு வந்துட்டு போன மாதிரி தான் இருக்குது. உண்மை அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம் பிரதர், ஒர்த்து தான். ஏன்னா சொல்லுவாங்களே சில பேர் வந்து இதுலேருந்து இப்போ அடுத்தடுத்த ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு சின்னதாக இருந்து பெருசாக ஆவாங்களே, இப்போ வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுத்திருக்காரு. அது வந்து ஒர்த்து தான் பிரதர். படம் செம ஒர்த்து. இது வந்து 3Dயில் தேட்டரில் பார்த்தா தான் ஒர்த்து. ஃபோன்லலாம் பார்த்தோன்னா அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, கொஞ்சம் போர் அடிச்சிடும். தேட்டரில் பார்த்தீங்கன்னா மிரட்டிடும். வேறு லெவல் ப்ரோ. என்ன பிடிச்சிருக்கு படத்தில்? சூர்யா கேரக்டர் பயங்கரமாக இருக்குது. என்னென்னா மற்ற கேரக்டர்ஸ் ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக தெரியல. மற்ற ஒரு ஃபேனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படம் வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோ மொமெண்ட்ஸ் இருக்குது, தேட்ரிக்கல் மொமெண்ட்ஸ் அவ்வளோ இருக்குது. பிடிக்கும், ஃபேன்ஸ்க்கு எல்லாருமே நல்லா கண்டிப்பாக பிடிக்கும். இடையில கொஞ்சம் லேக் இருக்குது. லேக் மாதிரி தெரில, மேபி கனெக்ட் ஆகிருக்காது அந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு தூக்கி நிப்பாட்டிடுச்சு. அந்த திருப்பி கார்த்தி வந்தது, அப்புறம் 2-3 சீன் அதை நான் சொல்ல இது பண்ணல, போய் பாருங்கள் தெரியும். ஓகே, ஆல்ரெடி 2 பேரும் மோத போகிறதா நமக்கு தெரியும், டில்லியும் ரோலக்ஸும். ஆமாம், இப்போ திரும்ப இதில் மோதுறாங்க. இது எப்படி? அது பார்ட் 2 தெரியும். அவங்க லீடு தான் கொடுத்துருக்காங்க, கார்த்தி வந்திருக்காரு. அந்தளவு இருக்குமான்றது தெரில, பட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த படத்தில் யோகி பாபுலாம் இருக்காரு. அது ஃபன் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இந்த மாதிரி சீரியஸாக அந்த இதெல்லாம் நல்லாயிருக்கு, எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கு. 2-3 சீன் இருக்குது இதுக்கு மாஸ் மூமெண்ட்ஸாக, பொண்ணுங்க ஃபைட்டு அது இதுன்னு எல்லாமே நல்லா செட் ஆகிருக்கு. ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் சும்மா எல்லா படத்துலையும் வர்றது மாதிரி தான், சும்மா ஒரு கிளாமருக்காக பண்ணியிருக்காங்க. மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து ஒரு சூர்யா ஃபேனாக வந்து பார்த்தா கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். சன்னி டியோல் அவர் பாபி டியோல் அது பெருசாக தெரில ப்ரோ. அவர் வராரு போகிறாரு அவ்வளோதான், கொள்றாரு வராரு போகிறாரு அவ்வளோதான். கேரக்டராக ஒரு பெருசாக இதாக இல்லை. படம் ஃபுல்லாக நிறைய கத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற. ஆமாம், அது தோணும். நாங்களே அதை கத்திட்டு தான் இருந்தோம், அதனால் அது மேட்ச் ஆயிடுச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸோ இல்லை நார்மலாக ஒரு மூவியில் ஓவராக பார்க்குறாங்களோ அவங்களுக்கு எப்படி பிடிக்குன்றது எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது. சாங்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. சாங்ஸ் ப்ரோ, பிஜிஎம் வேறு லெவல் ப்ரோ. எல்லாமே பயங்கரமாக இருக்குது. எல்லா சீனுமே வந்து ஒரு சீனுமே இவ்வளோ இருக்குன்னா அதுக்கு மேலே தூக்கி நம்ம இது பண்ணது அந்த மியூசிக்கு பயங்கரம் பண்ணிட்டாரு. அண்ணாத்த படத்தோட எப்படி கம்பேர் பண்ணுறேன்? அண்ணாத்த நான் பார்க்கல, ஆனால் அந்தளவுக்கு இருக்காது அவ்வளோ. ஏன்னா அதுக்கு ரொம்ப நெகட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு, இதுக்கு அவ்வளோ வராது. ஏன்னா நிறையா மொமெண்ட்ஸ் இருக்குது.
எமோஷனல் கனெக்ட் ஆகிருக்கு. சூர்யா கேரக்டர் தான் படத்தோட ப்ளஸ்ஸு, அவர் ஆக்டிங்கு எல்லாமே நல்லா கனெக்ட் ஆகிருக்கு. செகண்ட் பார்ட் வெயிட் பண்ணுறீங்களா? கார்த்தி இல்லை, கார்த்தி பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுறேன். ஓகே, இந்த படம் வேட்டையன் படம் வந்திருக்கலாமே நினைக்கிறீங்களா? வேட்டையன் வேறு, இது வேறு. அது ஒரு ஜானர், இது ஒரு ஜானர். ரெண்டு வந்தாலும் ரெண்டுமே நல்லா தான் ஓடி இருக்கும். நான் வந்து சென்னை கிளம்பக்கத்துலேருந்து வரோம். ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க சூர்யா சார் ஃபேன். நல்லா ஹிட்டு சூப்பராக எடுத்திருக்காரு கங்குவா. சீசரில் வந்து சாதா ஹீரோ காமிக்கல. சீசரில் வந்து இந்த காட்டு வாசி நல்லா ஃபைட் பண்ணுற கத்தி சீன் அதுதான் காமிச்சாங்க. இப்போ இதில் வந்து திருப்பியும் ரெண்டும் கலந்து படம் எடுத்திருக்காங்க. சூப்பராக எடுத்திருக்காங்க. நல்லா ஃபைட்டு, முதல்ல ஃபைட் பண்ணுறது, பையனை காப்பாற்றுறது, அப்புறம் அவங்க அம்மா அப்பாவை நெருப்பில் கொளுத்தணுன்னு பையன் வந்து வெறியாகி சூர்யா சார் நெஞ்சில் கத்தி குத்தி ரத்தம் இது பண்ணுறது நல்லா சூப்பராக பண்ணியிருக்கான். கட்சியில் ஊரோட வெளியே எடுத்தவ பையனை இவனும் அவங்க சாவடிங்க இல்லைன்னா உங்களை சாவ வச்சுடுவான் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள், அவரும் நானும் அவன் பையன் கூட வெளியே காட்டுலேருந்து காட்டுக்கே போயிடுறேன் நான் அப்படி சொல்லி அவரும் வெளியே வந்துடுறாரு. அப்புறம் பையன் வந்து வெறியில் இருப்பான். ஆனால் கட்சியில் முதலோட சண்டை போட்டு தான் பையன் மாதிரி என் புள்ள சொல்லி காப்பாற்றி நல்லா ஃபைட் பண்ணி முதல்ல சாவ வச்சு நல்லா படம் நல்லா எடுத்திருக்காங்க. அப்புறம் கப்பல் சீன் வந்து நல்ல பாபு தேவலோட சண்டை போட்டு பாபு தேவல பையன் சாவர நிலமில் கயிறில் தொங்கிட்டு இருப்பான். முதல்ல இது சொராமீன்லாம் வரும். அதில் வந்து பையன் என்ன சொல்லுவான்னா, நான் செத்தா ஒரு ஆள் செத்தா போய்டும், நீ ஊர் மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பையன் வந்து தானே கத்தி அறுத்து கீழே ஊழ்ந்தோன்னே சொராமீன் சாப்பிட்டு ரத்தம் தெளிச்சோன்னா சூர்யா சாருக்கு வந்து வெறியாகி பாபிதேல் கைத்து நடிச்சு வச்சு நல்ல சீன் எடுத்துருக்காங்க. ஓகே, கதை வந்து கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, லேக் இருக்குது. இல்லை போர் இல்லை, சூப்பராக போக இன்னும் வருது அந்த இது இருக்குது, ட்ரில் இருக்குது. நல்லா சூப்பராக நல்லா எடுத்திருக்காரு. சாங்ஸு நல்லா மியூசிக் டைரக்ஷன் எல்லாம் நல்லா எடுத்திருக்காங்க. நல்லா முதலோட இது நல்லா ஓடும். வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். இந்த மாதிரி மொபைலில் பார்த்து இது பண்ணால் நல்லா இருக்காது. எல்லாம் தேட்டரில் வந்து 3D கண்ணாடி போட்டு பாருங்கள், சூப்பராக போகும். ஓகே, தேங்க்யூ. நல்லா இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. 3Dலாம் ரொம்ப பக்காவாக இருந்தது, 3D விஷுவல்லாம். அப்புறம் வேறு என்ன பர்ஃபார்மர், அவர் எப்போவுமே நல்லா நடிப்பார். ஸோ அவர் நடிப்பின் நாயகன் அவர். ஸோ நடிப்பெல்லாம் அவர் பற்றி எதுவும் சொல்லது அவ்வளோ நல்லா நடிச்சிருவேன். அதுதான் கொஞ்சம் பாஸ்ட்டில் ப்ரெசண்ட்டில் கொஞ்சம் சொன்ன மாரி இருந்தது. பாஸ்ட்டு நல்லா இருக்குது, ப்ரெசண்ட்டில் கொஞ்சம் லைட்டாக லாக் ஆகிற மாதிரி தான் இருந்தது. சாங்ஸ்லாம் நல்லா இருக்குது, அந்த கதைக்கு ஏற்ற மாரி அப்படியே நல்லா சாங் வந்து சூட் ஆகிடுச்சு. ஸோ சாங் குறை சொல்லுவாங்க. ஹீரோயின் படத்துக்கு தேவையில்லைன்னு எப்படியும் யாருன்னா ஒருத்தவங்க தேவைப்படுவாங்க. ஸோ அதை வச்சு தான் அவனும் சொல்ல வழி இல்லை. ஸோ அதனால இருந்தாலும் வந்துட்டு போன மாதிரி தான் இருந்தது, வேறு ஒன்றும். கிளாமர் மட்டும் ஆமாம்.